இந்த பைரவி வந்துட்டு எப்படி இப்போ டபுள் கேம், ட்ரிபிள் கேம் எத்தன கேம் வேணாலும் ஆடிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ கோல் அடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கார்த்திக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி விட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது, அதாவது அஞ்சல் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சிருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியோட மனசுக்குள்ள அதாவது இப்ப என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த வீட்டுக்குள்ள அஞ்சலி வரணும் அப்படின்ற மாரி சொல்ற அளவுக்கு தான் இப்போ வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இலக்கியம் மேல பயங்கர கோவத்தோட நம்ம ஜானகியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைரவியோட சுயரூபம் தெரிய வந்துருது. அதாவது பைரவியும் அஞ்சலியும் பிளான் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போன கௌதம், அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்ட் பாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ் குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு வரேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவனை வந்து கட்டி வை போட்டு வரேன் அப்படின்றமோ வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் போனார் இல்லையா? அந்த ஒரு டைம்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கார்த்திக் வந்து ஒரு கும்பல், அதாவது ஒரு வீட்டான நம்ம பிரியா வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு கொஞ்சம் பிரச்சனை நடக்கும்போது கார்த்திக் அடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே வந்து இந்த அஞ்சலி பைரவி இவங்க போட்ட பிளான் அப்படின்ற விஷயம் ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு எவிடன்ஸ வச்சுக்கிட்டு தான் நேரா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்டயும், ஜானகி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லியும், அதே மாதிரி கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக 2 பேரும் இவ்ளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜானகிக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்ட விட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய போக சொல்றாங்க. அதுவும் அடிச்சு, வெளுத்து கட்டி, ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு நம்ம ஜானகி, இலக்கியா 2 பேரோட கால்லயும் விழுந்து, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. கார்த்திக்க நான் காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நன்றி செலுத்துறது இவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு ஒரு ஆப்பி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவ ரொம்ப தரக்குறைவா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசவே கூடாதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அடுத்ததா அஞ்சலி இந்த வீட்ல என்ட்ரி குடுக்கறத தவிர வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போறதில்ல. அது கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எதிர்த்தாலுமே கூட, ஆதாரங்கள திரட்டினாலுமே கூட, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடக்கிறதா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நெறைய ஆதாரங்கள கொண்டு வராரு. ஒரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கதறி எழும்போது, "என்ன பைரவி இந்த வீடியோவ கொஞ்சம் பாரு. நீயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணிட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டாங்க. நான் தான் காப்பாத்துனேன், கூட்டிட்டு வந்தேன். இப்ப கார்த்திக்கோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு. நான் தான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுதுட்டு இருந்த. இப்ப சொல்லு என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியோ இப்ப சொல்லு அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த பைரவிய உண்டில்லன்னு பண்றாங்க. பைரவியும் கால்லலாம் விழுறா. உன்னலாம் கால்ல விழுந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்க போறது கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு உதறி தள்ளிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.